கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காஸ்பல் வீடியோ மூலமா உங்களை யாவரும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளில் கூட சங்கீதம் 77 நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 77 ஆசாபின் சங்கீதம். நம்ம சரி, சங்கீதம் 77 முக்கியமா 3 வசனங்கள், 77வது அதிகாரம் 3வது வசனமும் 9வது வசனமும் 15வது வசனமும், இந்த 3 வசனங்கள்ல பிராக்கெட்ல லாஸ்ட் முடியும் போது பிராக்கெட்ல சேலாங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சேலாங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கொஞ்சம் நிறுத்தி இதை குறித்து கொஞ்சம் சிந்திங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, தேவனுடைய சந்நிதியில கொஞ்சம் ஓய்வெடுத்து இதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆசாப் அவர் 3 இடத்துல அவருடைய சிந்தைய ஸ்டாப் பண்ணி நிறுத்தி கொஞ்சம் யோசிக்கிறார். 3 இடங்கள்ல. அது என்ன இடங்கள்ல தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த சங்கீதம் ஸ்டார்ட் ஆகும்போது, இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு எப்படின்னா, ஆண்டவரே என் சத்தத்தை நோக்கி உயர்த்தி கூப்பிடுறேன், கெஞ்சுறேன், உங்ககிட்ட என் சத்தத்தை நான் உயர்த்துறேன், நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்க தான், இந்த ஆபத்து நாள்ல நான் உங்களை தேடுறேன். என் கை இரவுல கூட என்ன பண்ணிருக்கு, விரிக்கப்பட்டிருக்கு. ஆனா என் ஆத்துமா ஆறுதலே இல்லை. என் ஆத்துமாக்கு ஆறுதல் இல்லை. எனக்கு நான் தேடுறேன், நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், நான் எல்லாத்தையும் பண்றேன். ஆனா என் ஆத்துமா ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இது முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் 3வது வசனம் சொல்லுது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு. நான் சோர்ந்து போயிட்டேன். என்னன்னா, நான் ரொம்ப இப்ப பிரச்சனையா இருக்கேன், ஆபத்து நாள்ல இருக்கிறேன், ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கிறேன், நான் ப்ரேயர் பண்றேன், நான் செபிக்கிறேன், ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எதுவுமே பதிலே வரல, மாற்றமே இல்லை, எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. என்னடா நம்ம ப்ரேயர் பண்றோம், நைட்டு ஜெபிக்கிறோம், பகல்ல ஜெபிக்கிறோம், நம்ம வர்ஷிப் பண்றோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நம்மளுடைய காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு யோசனை வருது உங்களுக்கு. அதை சிந்திப்பீங்களா? என்ன இவ்வளோ நாம ப்ரேயர் பண்றோம், இவ்வளோ நம்ம சிந்திக்கிறோம், இவ்வளோ நம்ம இது பண்றோம், என்னடா இது ஒண்ணுமே ஒர்க் ஆகலே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிந்தனை. அவர் சொல்றாரு, 4வது வசனம் சொல்றாரு, நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடிக்கு சஞ்சலப்படுகிறேன். இப்பெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கு, எதுவுமே நடக்கவே இல்லை. இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல கூட என்ன நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், காடை கெஞ்சுறோம், நோக்குறோம், இந்த சூழ்நிலை எப்படியாச்சும் மாறணும் அப்படிலாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா எதுவுமே நடக்கலையே. இப்ப என் தியானம், என்னுடைய சிந்தை எல்லாமே இப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன் நடக்கல, எதனால நடக்கல அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அவருடைய சிந்தையும் அப்படியே என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது இப்படி யோசிக்கிறார். 7வது வசனம் சொல்ற பாருங்க, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. என்னடா எதுவுமே நடக்கலையே, அதனால நித்திய காலமா தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யவே மாட்டாரோ, இனி ஒருபோதும் தயவுக்கு நடக்காதோ என் லைஃப்ல, இந்த ப்ராப்ளம் ஏன் சரியா ஆகல, அப்ப இனிமே அவ்வளவுதானா, தேவன் தயவு செய்ய மாட்டாரா, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, அவருடைய கிருபை அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்றாரு. வாக்கு தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசனை நம்மளுக்கு வரும் பாருங்க. நம்ம ஒரு ப்ராப்ளங்கள்ல, நம்ம ஒரு பிரச்சனையில, நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவ்வளவுதானா, தேவன் நமக்கு அவ்வளவுதான் உதவி செய்ய மாட்டாரா, தயவு காட்ட மாட்டாரா, தலைமுறை வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னாங்களே, அவ்வளவுதான், அதெல்லாம் முடிஞ்சிருச்சா, கிருபை இல்லையா, இனிமே தயவு இல்லையா, அப்படியே சிந்தை என்ன பண்ணுது, மாறுது. 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அந்த 9வது வசனத்து பக்கத்துல சேலாங்கிற வார்த்தை வரும். அப்போ ஃபர்ஸ்ட் தியானம் பதில் வரல, எல்லாத்தையும் கெஞ்சுறேன், நோக்குறேன், காடை பாக்குறேன், நைட்டு பகலு எல்லாம் ப்ரேயர் பண்றேன், பதிலே வரல. அப்போ ஒரு சிந்தை, ஒரு யோசனை, நிறுத்தி அப்படியே யோசிக்கும் போது சிந்தை அடுத்த இடத்துக்கு போகுது. என்னன்னா, அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கையை தேவன் கைவிட்டுட்டாரா, நம்மளை கைவிட்டுட்டாரா, இனிமே இரக்கமே செய்ய மாட்டாரா, அவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை, முடிஞ்சிருச்சா, தயவு கிடையாதா, இனிமே கிருபை இல்லையா, ஃபுல்லா அடுத்த சிந்தை. நிறுத்தி அப்படியே நிதானமா அடுத்த சிந்தை யோசிக்கிறாரு. 10வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், அப்பொழுது நான், இந்த 2 சிந்தை ஓடிட்டு இருக்கும்போது அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது என்னுடைய
பலவீனம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இது தமிழ்ல என் பலவீனம் இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் என்ன ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது. இப்ப என்ன காயப்படுத்துது? நான் ப்ரேயர் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன், தேவனை நோக்கி கெஞ்சிறேன், கதறேன், எல்லாமே பண்றேன், ஆனா பதில் வர மாட்டுது. இப்ப எனக்கு என்ன காயம் உண்டாயிடுச்சுன்னா, என் தவறுகளினால என்னை கைவிட்டுட்டாரோ, என் தவறுனால தேவன் மாறிவிட்டாரோ என்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நம்மளுக்கு நிறைய பேர்த்துல வரும். ஆண்டவரே, நான் என்ன பிரச்சனை பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன், நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன், ஏன் ஆண்டவரே நீங்க பேச மாட்டீங்க, ஏன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க, ஏன் இந்த சூழ்நிலை மாற மாட்டுது? ஒருவேளை உங்க கிருபை எடுத்துட்டீங்களா என்னை விட்டு, உங்க தயவை என்னை விட்டு எடுத்துட்டீங்களா, உங்களுடைய இரக்கத்தை என்னை விட்டு எடுத்துட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, எனக்கு ரொம்ப 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 இப்ப கஷ்டமா இருக்கு, இப்ப எனக்கு ஒரு பயமா இருக்கு, எனக்கு பலவீனம் இப்ப பேசுது. என்ன பலவீனம் பேசுதுன்னா, உன்னுடைய தவறுனாலதான் இப்ப தேவன் மாறிட்டாரு, உன்னுடைய தவறுனால தேவனுடைய இருதயத்தை இப்ப மாற்றிட்டாரு அப்படின்னு சிந்தை ஓடுது. ஆமென். ஃபர்ஸ்ட் சிந்தை, தேவன் பதில் தரலையே, ஏன் பதில் தரல அப்படின்னு நின்னு தியானிக்கிற. ரெண்டாவது ஆமென், தேவன் கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோ அப்படின்னு தியானிக்கிற அப்படின்ட்டு. பட் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இங்கிலீஷ் தமிழ்ல சொல்ற ஆனாலும். ஹல்லேலூயா. ஆனாலும் இத ரெண்டத்தையும் நான் இப்ப சிந்திக்க போறது கிடையாது. இது ரெண்டுத்தையும் நான் இப்ப உட்கார்ந்து யோசிக்க போறது கிடையாது. ஏன் பதில் வரல, ஏன் அந்த பிரச்சனை மாறல, ஏன் அந்த சூழ்நிலை மாறல, ஏன் இப்படி எனக்கு நடக்குது, அதையும் நான் உட்கார்ந்து யோசிக்க போறது இல்ல. ஒருவேளை ஆண்டவர் என் கைவிட்டுட்டாரோ, அவர் இருதயத்தை மாத்திட்டாரோ, நித்தியமா வாக்குத்தத்தத்தை பலிக்க விட மாட்டாரோ, கிருபையை காட்டாம விட்டுருவாரோ, தயவை காட்டாம விட்டுருவாரோ, அப்படியும் இப்ப நான் தியானிக்க போறது இல்ல. ஆனா மூணாவதா நான் இப்ப உன்னை தியானிக்க போறேன். அது என்னன்னா 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் மைண்ட்ல வர்ற, என் சிந்தனை வர்ற அதையெல்லாம் நான் யோசிக்காம இப்ப நான் உன்னை சிந்திக்க போறேன், நான் உன்னை யோசிக்க போறேன். என்னன்னா, கர்த்தருடைய செயல்களை என் சிந்தையில நிறுத்தி நான் தியானிக்க போகிறேன். அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூற போறேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்கள் எல்லாம் யோசிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ப்ராப்ளம். அவர் நைட்டு ஃபுல்லா கதறாரு, பிரச்சனை நோக்குறாரு, பதில் வரல. ஒரு பக்கம் தாட்டு சொல்லுது, ஒரு பக்கம் பலவீனம் சொல்லுது, உன்னாலதான் காட் இருதயத்தை மாத்திட்டாரு, இனிமே உன் லைஃப்ல எதுவுமே நடக்காது அப்படி சொல்லுது. ஆனா ரெண்டுத்தையும் விட்டுட்டு இப்ப சொல்றாரு, அவருடைய கிரியைகளை நான் தியானிக்க போறேன். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை நான் தியானிக்க போகிறேன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாரே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஜனங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மறுபடியும் செயலான வருது. ஆமென். இதை நான் தியானிக்க போறேன், இதை நான் சிந்திக்க போறேன். ஹல்லேலூயா. 3 சிந்தனை. 1, ஏன் பதில் வரலன்னு சிந்தனை. 2, அந்த பதில் வராதுக்கு காரணம் நானான்னு சிந்தனை. 3வது, ரெண்டுமே இல்ல, அதையெல்லாம் நான் சிந்திக்க போறது இல்ல. 3வது ஒண்ணு சிந்திக்க போறேன், அவருடைய அதிசயங்களை நான் விவரிக்க போகிறேன், அவருடைய கிரியைகளை நான் விவரிக்க போறேன், அவருடைய செய்கைகளை நான் விவரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. 16வது வசனம், ஜலங்கள் உம்மை கண்டதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல இருக்கும்போது, நிற்கும் போது அந்த அந்த ஜலங்கள் தேவனை பார்த்து வழிவிட்டுச்சான். அந்த கிரியைகள் எல்லாம் நான் யோசிப்பேன். தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு செய்த தேவன், அவர்களுக்கு நிறைவேற்றின தேவன், சதா காலமும் அவருடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய பிள்ளைகளுக்கும் செய்வார். அவர் கிருபையை விடமாட்டாரு, அவருடைய தயவை விடமாட்டாரு. நான் நிச்சயமா இந்த கிரியைகளை தான் நான் தியானிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென், பதில்கள் ஒரு சில நேரத்துல உங்களுக்கு தாமதமாகலாம், பிரச்சனை ஆமென் வரலாம், கிருபை போனாம இருக்கலாம், தயவுகள் போனாம இருக்கலாம், தேவன் உங்களை மறந்தாம இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க, அதையெல்லாம் நீங்க நோக்கி பார்க்காதீங்க, அதையெல்லாம் மைண்ட்ல வச்சு ஓட்டாதீங்க. தேவனுடைய கிரியைகளை சிந்தியுங்கள், அவர் பூர்வ காலத்து செய்த அதிசயங்களை விவரியுங்கள், அதையே நீங்க பேசுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க்யூ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை கேட்கிற ஒவ்வொரு பேர்களுக்குள்ளாகும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனுடைய செயல்களை விவரிக்கக்கூடியவர்களா, தேவனுடைய காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு பேரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.